வணக்கம். அண்ணன் சீமானவர்கள் நடிகர் ரஜினிகாந்தை அவரது வீட்டில் சந்திச்சப்ப அந்த சந்திப்புக்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டது. அண்ணன் சீமானுக்கு காவி சாயம் பூசப்பட்டது. பூசியது திராவிட கும்பல். அப்புறம் விகடனோட ஜூவியோட அட்டைப்படத்தில் அண்ணன் சீமான் காவி உடை தரித்திருப்பது போல ஒரு புகைப்படத்தை வெளியிட்டாங்க. நேற்றைக்கு முதல் நாள் அதே விகடன் மேடையில் ரஜினிகாந்த் பங்கேற்று பேசியிருக்காரு. அந்த மேடையை பகிர்ந்து கொண்டவர் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன். அவரோட வேள்பாரி நூலோட வெற்றி விழா நிகழ்வில் அப்போ ரஜினிகாந்துங்கிற வலதுசாரியோடு சு வெங்கடேசங்கிற இடதுசாரி மேடையை பகிர்ந்து கொண்டார். அப்போ சு வெங்கடேசன் வலதுசாரியாக மாறிட்டாரா, சங்கியாக மாறிட்டாரா அப்படின்னு விகடன் கேள்வி எழுப்பாது. திராவிட கும்பல் கேள்வி எழுப்பாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாஜகவோட பி டீம், ஆர்எஸ்எஸ் அடியாள், அப்புறம் சங்கி, இந்த முத்திரையெல்லாம் திமுகவுக்கு எதிரான ஆட்களுக்கு தான் குத்தப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த சங்கி அப்படிங்கிற சொல்லாடல் சங் பரிவார் இயக்கத்தை சேர்ந்தவங்க, இல்லை சங் பரிவார் இயக்கத்தை ஆதரிக்கக்கூடியவங்க, அவங்கள நோக்கி சங்கி அப்படிங்கிற முத்திரையை குத்தினா அது தர்க்க நியாயம் கொண்டது. ஆனால் திமுகவை கேள்வி கேட்டுட்டா, திமுக விமர்சனம் பண்ணிட்டா, திமுக திட்டா, உடனடியாக சங்கி அப்படின்னு முத்திரை குத்துறது. ஆனால் ஒரிஜினல் சங்கி யார் அப்படின்னு பார்த்தா அது திமுக தான். இந்த யார் பாஜகவின் பி டீம் அப்படிங்கிற இந்த வாத பிரதிவாதங்கள், இந்த தலைப்பிலான வாத பிரதிவாதங்கள் ஏகப்பட்ட கருத்துக்களை எடுத்து வச்சாச்சு, ஏகப்பட்ட வாதங்களை சொல்லியாச்சு. ஆனாலும் தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப நாம் தமிழர் கட்சி நோக்கி நாம் நெஞ்சை கிழிச்சு, இல்லை நாங்கள் பாஜகவோட பி டீம், இல்லை நாங்கள் பாஜக எதிர்க்கிறோம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுறோம். ஏன்னா எப்போதும் இந்த முத்திரையை குத்துறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த கல் இறக்கிறதுக்கும் இந்த ஆடு மாடு மாநாட்டுக்கும் அதுக்கு ஒரு முத்திரை குத்துனாங்க. கல்லுக்கு ஏன் தடை? 40 விழுக்காட்டுக்கு மேலே ஆல்கஹால் இருக்கிறது சாராயம். அந்த சாராயம் வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடையில் விற்கப்படுது. ஆனால் அதிகபட்சமான ஆல்கஹால்ங்கிறது கல்லில் 13 விழுக்காடு தான். சராசரியாக 4 விழுக்காடு நம்ம தான் இருக்கும். அப்போ அந்த கல்லுக்கு ஏன் தடை அப்படின்னு கேட்டு கல்லுக்கான தடையை விளக்குங்க அப்படின்னு கோரி ஒரு போராட்டம். அந்த போராட்டம் நடத்தினா அதுக்கு ஒரு காவிச்சாயம். இவங்க குலத்தொழிலை ஆதரிக்கிறாங்க, இது வர்ணாசிரம கோட்பாட்டின்படி வருது, இது பாஜகவோட தந்திரம் அப்படின்னு. இந்த பக்கம் ஆடு மாட்டுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லை, மேய்ச்சல் நிலம் வேணும், மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு கேட்டு போராட்டம் பண்ணா அப்போ ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாங்க, இவங்க கல்வியை வேண்டாம்ங்கிறாங்க. அப்போ ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாங்கன்னா இது குலக்கல்வி நோக்கி போகுது, குலத்தொழிலை நோக்கி போகுது, அப்போ இதுவும் பாஜகவோட திட்டம் தான் அப்படின்னு அதுக்கு ஒன்று குத்துறாங்க. ஆனால் பாஜகவுக்கு உண்மையிலேயே அடியால் வேலை பார்த்தது யாரு அப்படின்னு கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி போய் பார்த்தோம்னா சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் திமுக தான். நான் பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது பாஜக முதல் முறையாக வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி பிடிக்கிறப்ப அந்த ஆட்சி வெறும் 13 நாள் தான் தாக்கு பிடிக்குது. வெறும் 13 நாள். அதுக்குள்ள அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் வாஜ்பாய் ஆட்சி இழந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 13 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. இந்த முறை ஜெயலலிதாவோட ஆதரவில் 13 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்குது. 13 மாதம் கடந்த பிறகு ஜெயலலிதா அம்மையார் ஆதரவை திரும்ப பெறாங்க, ஆட்சி கவிழுது. அப்போ 13 நாள் 13 மாதம்னு ஒரு முழுமையான 5 ஆண்டுகால ஆட்சியை கொடுக்க முடியாது. பாஜக தடுமாறியது. வாஜ்பாய் திணறினார். அந்த சமயத்தில் தோள் கொடுத்து, பாஜகவுக்கு தோள் கொடுத்து முதல் முறையாக பாஜக 5 ஆண்டு காலம் மத்தியில் அதிகாரத்தை சுவைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்தது. வரலாற்று துரோகத்தை செஞ்சது திமுக. 99 தொடங்கி 2004 வரையிலான 5 ஆண்டு காலம் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக மத்திய அதிகாரத்தில் அமர்ந்துச்சு. அந்த 5 ஆண்டு காலத்தில் தான் பாஜக நாடு முழுக்க கிளை கட்டுறான், வேறு பரப்புறான், ஆர்எஸ்எஸ் எல்லா இடங்களையும் ஊடுருவ வச்சுக்கிறான். அதுக்கு எல்லாத்துக்கும் அன்றைக்கு ஒத்து ஊதியது ஐயா கருணாநிதி தான். நாம் பாஜக பண்ண கொடுங்கோல் தன்மை, கொடுங்கோல் செயல்பாடு அப்படின்னா நமக்கு 2 சம்பவம் முதல்ல கண்ணில் போகும். ஒன்று பாபர் மஸ்தியை இடித்து தகர்த்தது.
பாபர் மசூதி இடிச்சு தகர்த்தப்ப எந்த பாஜக இருந்துச்சு? மோடி தலைமையிலான பாஜக இல்லை, வாஜ்பாய் அத்வானி தலைமையிலான பாஜக தான். குறிப்பாக அத்வானி தான் இருந்து இடிச்சார். அப்போ வாஜ்பாய் காலத்து பாஜக வேற, மோடி காலத்து பாஜக வேற. வாஜ்பாய் காலத்து பாஜகங்கிறது பரவாயில்லை, மோடி காலத்து பாஜக தான் கொஞ்சம் கடுமையாக இருக்குது அப்படின்னு ஒரு உருட்டுவாங்க. ஆனால் பாம்புல வந்து குட்டி பாம்பு இல்லை பெரிய பாம்புலாம் பாகுபாடு இல்லை, எல்லா பாம்பும் விஷம் கொண்டது தான். அதுபோல் பாஜகனாலே விஷம்தான். அது வாஜ்பாய் காலத்து பாஜக இல்லை மோடி காலத்து பாஜக, நாளைக்கு யோகி ஆதித்யநாத் காலத்து பாஜகலாம் வேறுபாடு கிடையாது. எல்லா பாஜகவுக்கும் கோட்பாடு இந்துத்துவா தான், மனு தர்மம் தான், மதவாதம் தான், பிரித்தாளும் சூழ்ச்சி தான், வர்ணாசிரமம் தான். அவனுக்கு வந்து எல்லாம் ஒன்று தான். ஆனால் வாஜ்பாய் காலத்து பாஜக பரவாயில்லம்பாங்க. வாஜ்பாய் காலத்து பாஜக தான் பாபர் மசூதியை உலகின் கண்முன்னே இடித்து தகர்த்தது. அதே போல் வாஜ்பாய் காலத்தில் தான் 2002 குஜராத்தின் முதலமைச்சராக நரேந்திர மோடி இருக்கிறப்ப 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் துடிக்க இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. யாரால? குஜராத்தை ஆண்ட நரேந்திர மோடி அரசால. அந்த காலகட்டத்தில் தான் திமுக அங்கம் வகிச்சு. இந்த 99 தொடங்கி 2004 வரைக்கும் சொல்கிறோம்ல, 2002 தான் குஜராத் இனப்படுகொலை. அன்னைக்கு வந்து மோடி 3000 இஸ்லாமிய மக்களை கொலை செய்கிறப்ப மோடிக்கு எதிராக திமுக நின்றுச்சா, மோடிக்கு ஆதரவாக திமுக நின்றுச்சான்னு பார்த்தா மோடிக்கு ஆதரவாகத்தான் அன்றைக்கு திமுக இருந்தது. அன்னைக்கு பார்லிமெண்ட்டில் வாக்கெடுப்பு நடந்த போது அன்னைக்கு ராம்விலாஸ் பாஸ்வான்னு நினைவு, என்னோட தகவல் செய்ய இருந்தால் ராம்விலாஸ் பாஸ்வான் தான். அவர் வந்து அன்னைக்கு மத்திய அமைச்சரை விட்டு விலகிறார், நான் அந்த அமைச்சரவையிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு. அதே போல் அன்னைக்கு கூட்டணி இருந்த சந்திரபாபு நாயுடு, மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் குறைந்தபட்சமாக பாஜகவோட அங்கம் வச்சா கூட குறைந்தபட்சமான எதிர்ப்புணர்வையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் குறைந்தபட்சமான கண்டனத்தையோ எதிர்ப்புணர்வையும் வெளிப்படுத்தாமல் கடைசி வரைக்கும் மோடிக்கு முட்டு கொடுத்து மோடிக்கு ஆதரவாக பார்லிமெண்ட்டில் செயல்பட்டது திமுக. அன்னைக்கு மோடிக்கு எதிராக பார்லிமெண்ட்டில் வாக்கெடுப்போடு கூடிய தீர்மானத்தை கொண்டு வந்தபோது அந்த தீர்மானத்தை எதிர்த்து மோடிக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தியது திமுகவோட 10க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்புறம் அந்த வாக்கெடுப்பு தீர்மானம் இதுலேருந்து மோடி தப்பிச்சிட்ட பிறகு மோடி வந்து என்னோட நற்பெயருக்கு வந்து ஒரு களங்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு ஒன்று சொல்லி குஜராத்தில் வந்து மோடி யாத்ரா அப்படிங்கிற பேரில் ஒரு யாத்திரை, ஒரு நடைபயணம் போகிறார். அந்த நடைபயணத்தில் பங்கேற்று மோடியோட கரத்தை குலுக்கி மோடிக்கு ஆதரவை தெரிவித்து நாங்கள் உங்களோடு இருக்கோம் அப்படின்னு மோடிக்கு ஆதரவு தெரிவித்தது யார் தெரியுமா? திமுகவோட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மத்திய இணையமைச்சர் SS பழனிமாணிக்கம் தான். இது எல்லாம் வரலாறு. கருணாநிதி அன்னைக்கு பேசின பேச்செல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அபத்தமாக இருக்கும். வாஜ்பாயை வந்து ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டிம்பார். ரைட் பர்சன் ராங் பார்ட்டி, நல்ல மனுஷன் கெட்ட கட்சி இருக்காராம். இது எப்போ சொன்னார்? ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு 99. ஆனால் 98 அதிமுக பாஜகவோட உறவில் இருக்குது. 99 பாஜகவோட திமுக உறவுக்கு போகுது. 98 அதிமுக பாஜகவோட உறவில் இருக்கிறப்ப அப்போ என்ன சொன்னார்னா, வாஜ்பாய் அத்வானி எல்லாம் நாகரிக முகமூடி. அந்த முகமூடியை கிழிச்சு பார்த்தோம்னா பஜன்கள் தெரியும், சங் பரிவார் தெரியும், இந்து மொழி தெரியும், RSS தெரியும், அதை ஏற்க முடியாது அப்படின்னாரு. அப்போ வாஜ்பாயை அத்வானியை நாகரிக முகமூடி, ஆனால் கிழிச்சு பார்த்தா அது கோர முகம் தெரியும் அப்படின்னு 98 பேசியவர் கருணாநிதி. ஆனால் 99ஆம் ஆண்டு ரைட் பர்சன் ராங் பார்ட்டி, வாஜ்பாய் நல்லவர், நாகரிகமானவர், ஜென்டில்மேன் பொலிட்டிஷியன் அப்படின்னு முரசொலி மரம் சொன்னார். ஏன்னா கூட்டணி வச்சுட்டாங்க. 98 பாஜகவோடு அதிமுக உறவில் இருந்தப்ப மிக காட்டமான விமர்சனத்தை, கண்டனத்தை வச்சது யாருன்னு கேட்டால் இந்த திமுக. ஆனால் 99 போனப்ப இவங்க ஒரு உருட்டு விட்டுனாங்க. இப்போ இங்கே கேளுங்களேன், பாஜகவோட வந்து திமுக ஏன் கூட்டணி வச்சு அப்படின்னு கேட்டால் அன்னைக்கு குறைந்தபட்ச செயல் திட்டம் வச்சு நம்ம கட்டுப்படுத்தணும், பாஜகவை வந்து நாங்கள் எங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தோம் அப்படிம்பாங்க. இப்போ என்ன கேள்வினா, இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்னா என்னென்னா, இந்த ராமர் கோயில் விவகாரம், காஷ்மீரோட மாநில உரிமையை பறிக்கிறது, அப்புறம் பொது சிவில் சட்டம், இதுதான் குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு இதெல்லாம் உள்ளடக்கியது தான். இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வச்சு பாஜகவை கட்டுப்படுத்தங்கிறாங்க. ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோமே, அந்த காலகட்டத்தில் குறைந்தபட்ச செயல் திட்டம் வச்சு பாஜக கட்டுப்படுத்தாங்க வச்சுட்டா கூட இன்னைக்கு திமுகவோட தயவுல பாஜக இருக்கிறதால
அந்த குறைந்தபட்ச செயல்திட்டத்துக்கு கட்டுப்படுது. ஆனால் நாளை பின்ன திமுகவோட தயவு இல்லாமல் பாஜக ஆட்சியாரத்துக்கு தனித்து அறுதி பெரும்பான்மை பெற்று வந்தான்னா இன்னைக்கு செயல்படுத்தாமல் போன குறைந்தபட்ச செயல்திட்டத்தை அன்னைக்கு அமலாக்கம் செய்வாங்கிற தொலைநோக்கு பார்வை, பகுத்தறிவு பார்வை திமுகவுக்கு ஏன் எல்லாம் போச்சு? பாஜகவோட கரங்கள்ல அதிகாரத்தை கொடுத்தோம்னா எப்படி பார்த்தாலும் ஆபத்தானடா அவங்களுக்கு ஏன் புரியல? அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னா, குறைந்தபட்ச செயல்திட்டம் 99 கொண்டு வந்து தான் சொல்றாங்க. ஆனால் குறைந்தபட்ச செயல்திட்டம் 99 திமுக கூட்டணி வச்சப்ப கொண்டு வந்ததா இல்லை. முதல் முறையாக வாஜ்பாயோட ஆட்சி 13 நாளில் கவிழ்து இல்லை. அந்த வாஜ்பாய் ஆட்சி 13 நாளில் கவிழ்ந்தப்ப பாஜக ஆலோசனை பண்ணது, நாம் அறுதி பெரும்பான்மை பெறணும்னா மாநில கட்சிகளோட தயவு தேவைப்படுது. அப்போ மாநில கட்சிகளை நம்ம உள்ளெடுக்காம எதுவும் கதைக்க ஆகாது. ஆனால் மாநில கட்சிகள் நம்மோடு வர்றதுக்கு தயக்கம் காட்டுறாங்க. அப்போ அவங்கள உள்ளே கொண்டு வர என்ன பண்ணலாம்னா, நாம் ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டம் வகுத்துக்கிட்டு அவங்கள கொண்டு வரலாம் அப்படின்னு பாஜக ஒரு யோசனை வச்சு 98ஆம் ஆண்டு குறைந்தபட்ச செயல்திட்டம் வைக்கப்பட்டு தான் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை 98 உள்ளிழுக்கிறாங்க. அப்போ குறைந்தபட்ச செயல்திட்டத்தை உருவாக்கியது திமுக இல்லை. குறைந்தபட்ச செயல்திட்டம் உருவாக்கப்பட்டது திமுகவோட கூட்டணி வைக்கிறப்ப இல்லை, அதிமுகவோட வைக்கிறப்பவே குறைந்தபட்ச செயல்திட்டத்தை உருவாக்கிட்டாங்க. ஏன்னா குறைந்தபட்ச செயல்திட்டம் சொல்லி மாநில கட்சியில் உள்ளிழுத்து நம்ம நம்ம அறுதி பெரும்பான்மையை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற யோசனை. அப்போ இந்த குறைந்தபட்ச செயல்திட்டம்ங்கிறது ஒரு உலகமாக உருட்டு, ஒரு பச்சை புரட்டு. அப்போ இது உடஞ்சு போகுது. சரி, எல்லாத்தையும் வச்சுக்கோமே, குறைந்தபட்ச செயல்திட்டம் வச்சு கட்டுப்படுத்தினாங்க அப்படின்னு வச்சுட்டா கூட குறைந்தபட்ச செயல்திட்டம் அமலில் இருக்கப்போ தானே 2002 3000 இஸ்லாமிய மக்களை துடிக்க பாஜக படுகொலை செஞ்சிச்சு. அப்போ அதுக்கு என்ன பதில் இருக்கு? எந்த பதிலும் கிடையாது. முரசொலி மாறன் அன்னைக்கு மத்திய அமைச்சர்கள் இருக்கணும். முரசொலி மாறன் மத்திய அமைச்சர்கள் அங்கம் வைப்பதற்காக பாஜகவோட கூட்டணிக்கு போனாங்க. அதே முரசொலி மாறன் இலாக்கா இல்லாத அமைச்சராக ஓராண்டு காலம் இருந்தார். அந்த ஓராண்டு காலம், கடைசி ஓராண்டு காலம், அந்த காலகட்டத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டு அவர் மருத்துவமனையில் இருக்கார். சுயநினைவே இல்லாத போதும் கூட அவர் அமைச்சா இருக்கார். கடைசியில் அவர் இறக்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் இறக்க போகிற தருணத்தில் நெருக்கத்தில் பாஜக உடனான உறவை துண்டித்துக் கொள்கிறது இந்த திமுக. பாஜகவோட திமுக கூட்டணி வச்ச காலகட்டத்தில் பாஜக கட்டுப்படுத்தி வச்சுருந்தோம், குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் மூலமாக நாங்கள் எங்களோட பிடியில் வச்சுருந்தோம் அப்படின்னா எதுக்கு 2004 கிட்ட பாஜக உதவி விட்டுட்டு காங்கிரஸோட போனேன்? பாஜகவோட இணைஞ்சுதான் நல்ல ஆட்சி கொடுத்துட்டியே, மதவாதத்தை பேசவிடாம பண்ணிட்டியே, அப்புறம் ஏன் போனேன்? எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. இது என்ன செய்துன்னா, 2004 வரைக்கும் வச்சு நான் தெரியும். 2014 கூட பாஜகவோடு திமுக போக முயற்சி பண்ணுச்சு. 2014 அதுக்கு சான்று என்னன்னா, 2014 2014 ஏப்ரல் நினைக்கிறேன், ஏப்ரல் மேல பார்லிமெண்ட் தேர்தல் நடக்க போகுது. 2013 டிசம்பர் மாதம். அப்போ தேர்தலுக்கு ஒரு சரியாக சொல்லணும்னா ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கில ஏட்டுக்கு கருணாநிதி பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் சொல்கிறாரு, மோடி ரொம்ப நல்லவர், என்னோட நண்பர், குஜராத்தில் நல்ல நிர்வாகத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசுகிறா? கருணாநிதி 2013 டிசம்பர் மாதம் பேசுகிறார். அப்போ 2013 டிசம்பர் மாதம் மோடி நல்லவர், நல்ல நிர்வாகத்தை கொடுத்துருக்காருன்னு ஒரு ஆங்கில ஏட்டுக்கு பேட்டி கொடுத்தாருன்னா 6 மாதம் கழிச்சு மோடி மோசமான ஆட்சி குஜராத்தில் கொடுத்துருக்காரு அப்படின்னு திமுகவோட எப்படி பேச முடியும்? குஜராத் மாடல், குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம், குஜராத் போல இந்தியாவும் முன்னேறணும்னா நீங்கள் பாஜக ஓட்டு போடுங்க அப்படிங்கிற பாஜகவோட பரப்புரையை திமுகவில் எப்படி முன்னெடுக்க முடியாது. அப்போ எதுக்காக 2013 டிசம்பர் மாதம் கருணாநிதி அப்படி பேசினார்னா அதுக்கு ஒரே காரணம், பாஜகவோடு போவதற்கு திமுக முயற்சி பண்ணுச்சு. ஆனால் பாஜக அந்த சமயத்தில் ஒத்துக்கலை. ஏன்னா 2G ஊழல் வழக்கு இருந்ததால ஊழல் கரை பொடிஞ்சு நாடு முழுக்க நம்ம மேலே நம்மளோட பிம்பம் உடஞ்சுங்கிறதுனால திமுக 2014 முயற்சி பண்ணி பாஜக சேர்த்து கொள்ளவில்லை. பாஜக சேர்த்து கொள்ளாத போது இவங்க போட்ட வேஷம் பாஜக எதிர்ப்பு அப்படின்னு வேஷம் போட்டாங்க 2014. மற்றபடி பாஜகவோட கொள்ளைப்புற உறவு, மறைமுக உறவு இப்போது வரைக்கும் நடக்குது. 2016 ஜிஎஸ்டியை மாநிலங்களவையில் ஆதரித்தது, பாஜக கொண்டு வந்த ஜிஎஸ்டியை மாநிலங்களவையில் ஆதரித்தது இதே திமுக. 2019ஆம் ஆண்டு என்ஐஏவை ஆதரித்தது இதே திமுக, மக்களவையில் ஆதரித்தது இதே திமுக.
அது மட்டும் இல்லாது ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தப்ப அந்த தீர்ப்பை வந்து தீர்ப்பு தானே ஒழிய நீதி அல்ல என்று சொன்னது நாம் தமிழர் கட்சி. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, அதை வரவேற்கிறோம், நாட்டு மக்கள் வந்து இதை எதுவும் சொல்லாமல் ஏற்றுக்கணும் அப்படின்னு அறிக்கை கொடுத்தது ஸ்டாலின். இப்படி திமுகவோட மண்டபாலத்தில் நம்ம பேச ஆரம்பித்தோம்னா பேசிகிட்டே போகலாம். ஏன்னா ஒரு புத்தகம் போகிற அளவுக்கு செய்திருக்குன்னா எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் சொல்ல வந்து என்னென்னா, கருணாநிதி வந்து திராவிடர் கழகம் ஈவேரா கட்டி காத்த திராவிட கழகத்தை RSS இயக்கத்தோடு ஒப்பிட்டு சமூக இயக்கம்னு சொன்னார். அதுக்கு ஆதாரம் இருக்குது, ஆதாரம் என் கைகளிலே இருக்குது. திமுக இங்கே வர்றப்ப ஆதாரம் இருக்கான்னு வருவாங்க, இல்லை எடுத்து மூஞ்சில் இருக்கிறதுக்காக என்ன ஆதாரம்னு போடாமல் வச்சுருக்கேன், ஆதாரம் இருக்குது. அதே போல் 99ஆம் ஆண்டு அண்ணா அறிவாலயத்தில் கருணாநிதி பேசின பேச்சு சிறுபான்மை மக்கள்கிட்ட பாஜக பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான், பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள், அதற்கு ஈடு கொடுத்து விட்டு அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களாகிய உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற. அதாவது பாஜக வந்து ஒரு மதவாத கட்சி, ஒரு மோசமான கட்சி, ஒரு கொடுங்கோல் கட்சி அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வந்து ஒரு சில பேர் உருவாக்கி வச்சுருக்காங்களாம், ஒரு பொய் பரப்புரை செய்கிறாங்களாம். அதை முறியடிச்சு நல்ல அந்த நேர்மறையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களாகிய உங்களுக்கு உண்டு அப்படின்னு அண்ணாவின் பேரில் இயங்கக்கூடிய அறிவாலயத்தில் உட்கார்ந்துக்கிட்டு கருணாநிதி 99ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி பேசியிருக்காரு. இதுக்கு ஆதாரம் இருக்குது. இதுக்கு ஆதாரம் வந்து அகச்சான்றும் இருக்குது, புறச்சான்றும் இருக்குது. இது என்னன்னா முரசொலியில் பக்கத்திலே செய்தியாக வந்திருக்கு, பக்கத்திலே. அப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, இது வாட்ஸ்அப் ஃபார்வர்டு மெசேஜ், வாட்ஸ்அப் வதந்திங்க போகிறாங்களா? எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கக்கூடிய திமுக கொடுக்கக்கூடிய துட்டுக்காக முட்டு கொடுக்கக்கூடிய இந்த வாடகை வாயர்கள் கொஞ்சம் வாங்கடா, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இவ்வளவு சொல்கிறோம்ல, இது பொய், இது புரட்டு, இது மிகையா சொல்கிறாரு, பொய்யா சொல்கிறாரு, தகவல் பலருக்கு சொல்லுங்கடா. எல்லா சங்கித்தனத்தையும், எல்லா முள்ளமாரித்தனத்தையும், முடிச்சவைத்தனத்தையும், அயோக்கியத்தனத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு எங்களை சங்கினா என்னடா அர்த்தம்? சங்கினா மூத்த சங்கியே கருணாநிதி தாண்டா.